அருணகிரிநாதருக்கு திருப்புகழ் பாடல்களை உபதேசிக்கும் திருமுருகன். இங்கு அருணகிரிநாதர் திருமுருகனை மிகுந்த கவனத்துடன் கேட்கிறார். அவரது கண்களில் நம்பிக்கை மற்றும் போதனை உள்ளது. முற்காலம் தொடங்கும்போது திருமுருகன் அருணகிரிநாதருக்கு புதிய போதனை அளிப்பதாக உள்ளே செல்லுகிறான். அருணகிரிநாதர் தனது ஆண்டவரின் போதனைகளை எழுதுவதற்காக அதிசயமடைந்தான். அவரது கவிதைகள் ஆன்மீக அசைவுகளால் மயங்கும். இப்போது அருணகிரிநாதர் தனது கவிதையை வாசிக்கும்போது அவர்கள் தியாக பலிகளுடன் கூடிய பக்தர்கள் ஆரவாரத்தில் இருக்கின்றனர். அருணகிரிநாதரின் கவிதைகளால் இங்கு உள்ளவர்கள் ஊடுருவிய அனுபவத்தை பெறுகின்றனர். திருமுருகனின் கிருபையால் அவர்கள் அனைவரும் ஜோசியம் அனுபவிக்கின்றனர். அருணகிரிநாதர் அவரது கவிதைகளை மனமார்ந்த உணர்வுடன் கூறும்போது பக்தர்கள் அவருடைய வார்த்தைகள் மூலம் மயங்குகிறார்கள். அருணகிரிநாதர் தனது கவிதையை முடிக்கையில் பாரம்பரியம் மற்றும் மகிழ்ச்சியுடன் முழுமையாக மக்கள் பெறும் பேரவை நடைபெறுகிறது. இந்த ஆன்மீக மொத்தத்தில் அருணகிரிநாதர் நன்றி தெரிவிக்கும்போது பக்தர்கள் அவர் அருகில் அந்த சம்பவத்தை கொண்டாடுகிறார்கள். இப்பொழுது இரவு நிலவின் ஒளியில் பரப்பப்பட்டு பக்தர்கள் மற்றும் அருணகிரிநாதர் அனைவருக்குமான திருமுருகனின் இறைவன் ஆன்மீகத்துடன் என்னும் அமைதி நிறைந்து உள்ளது.